அண்ணாமலை அவர்கள் ஒரு தனியார் நிகழ்ச்சியை முடிச்சிட்டு வெளில வரப்ப அங்க வந்த தொண்டர்களுக்கு தீபாவளி வாழ்த்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்தது பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு திருநெல்வேலியில் அண்ணாமலை அவர்களுடைய தீவிர பற்றாளர்கள் ஆதரவாளர்கள் அவருக்கு முதலாக நற்பணி மன்றம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்பு தான் அண்ணாமலை அவர்கள் பெயரில் அண்ணாமலை ரசிகர் மன்றம் அப்படின்னு பல பகுதிகளில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஆரம்பித்தாங்க. தற்போது அண்ணாமலை அவர்கள் பெயரில் ஒரு மன்றத்தையே அண்ணாமலை ஆதரவாளர்கள் தற்போது திருநெல்வேலியில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதற்கு அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைய தினம் திருநெல்வேலியில் எனது பெயரில் நற்பணி மன்றம் அமைத்தது கொடி அறிமுகம் செய்துள்ளதாக ஊடகங்களில் வந்த செய்தி கண்டேன். நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்புக்கு மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறேன். எனினும் இதுபோன்ற அமைப்புகள் கொடி உள்ளிட்டவற்றில் எனக்கு உடன்பாடு இல்லை. எனவே தயவு செய்து என் பெயர் புகைப்படம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தும் இதுபோன்ற செயல்பாடுகளை உடனடியாக கைவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வருங்கால இது போன்ற செயல்பாடுகளை தவிர்க்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். சுவர் எறிந்தால்தான் சித்திரம். எனவே அனைவரும் முதலில் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் குடும்பத்தினர் நலனை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரின் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த சங்கம் அண்ணாமலை அவர்கள் பேரில் நற்பணி மன்றம் ஆரம்பித்த அண்ணாமலை ரசிகர்களுக்கு அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு வேண்டுகோளை ரொம்பவும் ஒரு ரெக்வெஸ்டாக ஒரு வேண்டுகோள் வச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த தொண்டர்களுக்கு அந்த அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு மிகவும் நன்றி அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், இதையெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம், இப்போதைக்கு இல்லை எப்போதுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு தனி பட்டாளம் தனி கூட்டம் இளைஞர்கள் பட்டாளமே இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாருமே பாஜகவோடு அண்ணாமலை அவர்கள் ஒப்பிட்டு பாஜக ஒரு கண்கள் என்றால் அண்ணாமலை அவர்கள் ஒரு கண்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் தான் பயணிப்பார். அதில் எந்த ஒரு மாறுபாட்ட கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ணாமலை அவர்களுக்கு இந்த கொடி அறிமுகம் செய்தது ரசிகர் மன்றங்கள் ஆரம்பிப்பது போன்ற பல செயல்களில் தற்போது தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இது மாதிரி மன்றம் கொடி இது மாதிரி அறிமுகப்படுத்துறது பாஜகவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும், பாஜகக்குள்ளேயே பிளவுகளை ஏற்படுத்தும். தயவு செஞ்சு தொண்டர்கள் அது போல வேலைகளில் ஈடுபட வேண்டாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.